ம். ஸோ மேபி நினைக்கிறேன் யாருக்குமே என்னோட லைவ் வர்றதில்ல, நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லன்னு நினைக்கிறேன். இல்லையா? வந்தா வந்து பேசுவீங்க. வருதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா இதுலேயும் கூட சொல்லுங்க. நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லைன்னு அப்புறமா லைவ் பார்த்தீங்கன்னா. ரெண்டு நிமிஷம் ஆச்சு. யாருமே காணோம். இன்னைக்கு அன்னைக்கு மேலே 5 நிமிஷம் பார்க்குற யாருனாச்சும் வந்தீங்கன்னா தான் பேசலாம். ஏன்னா நான் அன்னைக்கு மாதிரியே தனியாக பேசிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். எவ்வளவு நேரம் யாரை காணும்? ஸோ எங்கே போனீங்க? யாரையுமே காணும். இன்னைக்கு 3 நிமிஷமே ஆயிடுச்சுங்க. நீங்க தான் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னீங்க 12 to 1 பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரையுமே காணோம். ஓ பரவாயில்ல, 4 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சந்தோஷம். சரி, நீங்கள் கேட்குற கமெண்ட் கேளுங்க. அதில் வந்து கேட்டு நான் ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்ளை பண்ணி எவ்வளோ நேரம்? இதிலே சொன்னீங்கன்னா டக் டக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். லவ் ஸ்டோரி பரவாயில்ல, வந்தால் வர்றீங்க பார்க்குறீங்க, ஆனால் யாரும் போடுறதில்ல. ஆமாம், எங்கள் ஊரில் நிறைய வெயில் அடிக்குதுங்க. உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பங்குனி மாதம் எல்லா ஊர்லேயும் வெயில் தான் அடிக்கும். 5 பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் போடவே இல்லை. லைக் போட்டு விட்டு போயிருங்க. ஏன் லைக் போட மாட்டேன்றீங்க? டெய்லி 12 to 1 பேசலாம் வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்களா, அதனால முடிச்சுட்டு நான் லைவ் வரக்கு லேட் ஆகி போச்சு. நேற்று வந்து தம்பிக்கு காய்ச்சல், அதனால லைவ் வர முடியலை. பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு லைவ் வரலாமா இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும். வர மாதிரி இருந்தால் ஒரு 9 மணிக்கு மேலே பேசலாம். ஏன்னா அது வரைக்கும் வேலை இருக்குது பார்த்தீங்களா, சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் இருக்குது. சாப்பிட்டு தம்பியெல்லாம் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேசணும் லைவ். சரி, 6 பேர் பார்க்குறீங்க. இந்த 6 பேர் டக்கு டக்குன்னு லைக் மட்டும் போட்டுவிட்டு போயிருங்கப்பா. லைவ் ரொம்ப சிரமங்க. 100 பேர் வரதே ரொம்ப சிரமமா இருக்கு. அப்புறம் எதுக்கு லைவ் வரணும்? லைக் பண்றீங்க, அதில் 10 பேர் கமெண்ட் பண்றீங்க. ஆனா வாங்க. பார்க்குற 6 பேர் யாருமே லைக் போடல. அப்படியே லைக் போட்டு விட்டு போயிருங்க. 10 நிமிஷம் தான் டைம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு லைக் கூட வரலன்னா யூடியூப் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிரும். போ, யாருமே உன் மூஞ்சியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னே வருது. அங்கே உள்ள உட்காந்தாதான் அந்த தொல்லை. நீங்கள் வந்து உட்காந்தா இங்கேயே அப்படிதான் இருக்கு. அதுலேயே ஒரு ஆள் தான் பார்க்குறீங்களா? வெரி குட். பரவாயில்ல. பார்க்குற எல்லாரும் எப்படியும் ஒரு லைக் போட்டு போகலாம்ல. ம், லைக் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன் லைக் போட மாட்டீங்க?
யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு கூட தெரியல லைவ்.